ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே, அதுவும் எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில். இதில் வந்து குக்கரில் வந்து நான் சாம்பார் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், துவரம் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ நான் வந்து இந்த குக்கரில் வேக வச்சு சாம்பார் வைக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து காய்கறியோட வேஸ்ட்டு. எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, மொட்டை மாடியில் வந்து நாங்கள் செடி வச்சுருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உரத்துக்கு போடுறதுக்காக இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட் இருந்துச்சுன்னா குப்பையில் தூக்கி போடாதீங்க. செடி வச்சுருந்தா நீங்கள் இதை போட்டு நல்லா மக்க வச்சு செடிங்களுக்கு வந்து நல்லா உரமாக இருக்கும், நல்லா வளரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சுருக்கேன். இது போடும்போது நான் இன்றைக்கி காமிக்கிறேன். நான் வந்து நிறைய விதைகள் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி அது தொட்டியில் வந்து விதைகள் வந்து நான் போட போகிறேன். ஏன்னா இனிமேல் வந்து மழை டைமு. இந்த டைமில் நீங்கள் செடிகளில் நல்லா விதையோ இல்லை செடியாவோ வாங்கி வச்சிங்கன்னா நல்லா வளரும். மொட்டை மாடியில் நான் நிறைய பூச்செடி வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே இப்போ இந்த வெயிலில் காஞ்சி போச்சு. நான் அது அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், துவரம்பருப்பு வந்து குக்கரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அது கூடவே வந்து நான் உப்பையும் சேர்த்து தான் வேக வைப்பேன் எப்பவுமே. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும், நல்லாவும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் குக்கரில் வந்து நீங்கள் பருப்பு வேக வைக்கிறீங்கன்னா நிறைய பேர் வந்து 3 விசில் 4 விசிலுக்கு மேலே விடுவாங்க. அந்த மாதிரி விடாதீங்க. துவரம் பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது ஒரு 2 விசிலோடு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் 2 விசிலோடு சேர்த்து வேக வச்சு எடுத்திங்கன்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குழைய வச்சு எடுத்திங்கன்னா குழன்னு சாம்பார் டேஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி இருக்கும், குழன்னு இருக்கும் சாம்பார். கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக ஒரு முக்கால் வேக்கோட சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஆம்லேட் போடுறாங்க. இன்றைக்கி சண்டே, அதுவும் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக எதுவும் இல்லை, முட்டை தான் ஆம்லேட் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள் போட்டு முட்டை நல்லா அடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி முட்டையை வந்து தண்ணி மாதிரி அடித்து வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா தோசை மாதிரி நல்லா வரும் முட்டை ஆம்ப்லேட்டு. கெட்டியாக சரியாக அடிக்காமல் இருந்துச்சுன்னா அப்படியே இதுவாக இருக்கும். கெட்டியாக நம்ம ஊற்றும் போது சரியாக வராது ஆம்ப்லேட்டு. இது பாருங்கள், நல்லா இந்த மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது இந்த ஆம்ப்லேட்டே போடுறது. பாருங்கள், தவா வந்து நல்லா சூடாகிடுச்சு. மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே இது தாங்க. சாதமும் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார், முட்டை ஆம்லேட்டுங்க. உங்கள் வீட்டில் என்னென்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இதுதான் வந்து நான் மொட்டை மாடி தொட்டியில் வந்து நாங்கள் இந்த சீடு தான் வந்து நடவு செய்ய போகிறோம். இப்படி பாருங்கள், இது எல்லாமே நான் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது என்னென்னா கத்திரிக்காய்ங்க. அந்த க்ரீன் கலரில் ரவுண்டாக வரும் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்காய். இதுவுமே வந்து க்ரீன் கலரில் நீட்டாக வரும் பாருங்கள், மெலிசா, அந்த கத்திரிக்காய். இது வந்து பர்பிள் கலரு பாருங்கள், ஊதா கலரில் வரும் பார்த்திங்களா ரவுண்டாக, அந்த கத்திரிக்காய் விதை. இது வந்து
இதில் வந்து பேரே இல்லை. ஆனால் வந்து நான் வந்து அதில் ஆர்ட்ரு பண்ணும்போது இது எல்லாமே வந்து மீஷோவில் தான் நான் ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணேன். இது வந்து ஒரு 4, 5 விதை வந்து கிட்ட இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்காக பர்பிள் கலரில் ஒரு கத்திரிக்காய் வரும் பார்த்தீங்களா, அதோட விதைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் பேர் இல்லை. இது வந்து கீரைங்க. கீரையோட விதை தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். இதெல்லாம் நான் ஆர்ட்ரு பண்ணதுக்கு எனக்கு இது கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க. இந்த கீரையோட விதையும் இது வந்து கம்போஸ்ட்டு நினைக்கிறேன். இது வந்து உரம் மண்ணுன்னு நினைக்கிறேன். இது வந்து வெண்டைக்காய் விதை பாருங்கள், வெண்டைக்காயோட விதை. அப்புறம் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, சூரியகாந்தி சன்ஃப்ளவர் சீடு பாருங்கள், இது எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது 3மே தனியாக வாங்கினேங்க. இதுவும் சூரியகாந்தி விதையும் வெண்டைக்காய் விதையும் தனியாக வாங்கினேன். இது வந்து தனி பாருங்கள். இந்த 4, 5 வந்து தனியாக கொடுத்தாங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா 50 ரூபா. இதோட விலை பார்த்திங்கன்னா 70 ரூபா. இது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் ஆர்ட்ரு பண்ணேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை போய் நான் மாடியில் போய் வைக்க போகிறோம் சீடெல்லாம். மாடி தோட்டத்தில் இதில் வந்து நான் வெண்டைக்காய் விதை போட்டிருக்கேன். இதில் வந்து க்ரீன் கலரில் லாங்காக வரல கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். இதில் பர்பிள் கலர் ரவுண்டு விதை போட்டிருக்கேன், கத்திரிக்காயோட விதை. எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மழை வரும்போது பயங்கரமாக இருட்டிட்டு இருக்குங்க பாருங்க. இடி இடிக்குது. துணியெல்லாம் போட்டிருக்கேன், நான் எடுக்கணும் வேறு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ. ஓகே, மழை வர மாதிரி இருக்குது. துணி எடுத்துக்கலாம்.